இவர் தாவேக்கா தலைவராக இருந்த பொழுதே நம்ம பெருசாக எதுவும் கேள்வி கேட்க முடியாது. அவர் நிறைய தேர்தல் பிரச்சாரத்தையே ரத்து செஞ்சவர். ஒரு சில தேர்தல் மாவட்ட ரீதியாக ஒரு சில மாவட்டத்துக்கே போகல, சட்டமன்ற தொகுதிக்கே எட்டி பார்க்காம அந்த தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை வந்து நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க, அதிகமாக ஓட்டு போடுறீங்க அப்படின்னும்போது அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் வருவார். நம்மலாம் போய் முதலமைச்சர் ஆச்சே அப்படின்னு ஆசையாவோ இல்லை எதிர்பார்ப்போ அப்படி பார்க்குறதுன்றது இவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு அது யதார்த்தமாக தெரியல. புரிதல் வரல தான், அதில் வந்து மாற்று கருத்துலாம் இருக்க முடியும். தொழில்துறை அமைச்சர் வந்து ரீல்ஸ் போட்டு முதலீடுகளை ஈர்க்க முயற்சி பண்ணுறாங்க. அதுவும் நான் வந்து இவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சா கூட நான் இந்த விஷயத்தில் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, அரசியல் புரிதலும் தெளிவில்லாதவங்களை நீங்கள் எப்படிங்க குறை சொல்லுவீங்க? பாகுபலி இப்போ காட்சியில் ஒருத்தர் கத்தி எடுத்து குத்த வருவான். அந்த கத்தி குத்த வரும் கையை பிடிச்சவனை தான் தெரியும் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறாப்புல. வால் பிடிக்கிற அளவுக்கு இல்லைன்னும் போது எப்பான்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுப்பாப்புல. அது மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த அரசியல் தெரியல. ஒரு அமைச்சராக எப்படி போகணும், என்ன பண்ணணும், என்ன பேசணும், ஒரு முதல்வர் வந்து தேதி கொடுத்தா அந்த தேதியில் அந்த விஷயம் நடக்கணும். பிரதமரை பார்க்கும்போது நிறைய கோரிக்கைகள் எடுத்துகிட்டு போகணும். அதை ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணணும். அது வெளியில் வந்து நாட்டு மக்களுக்கு அந்த செய்தியை சொல்லணும். அதில் எதனா சந்தோஷமான ஒரு செய்தி இருந்தால் அதை மக்கள்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட பகிரணும். ஏன்னா இவர் போய் மக்களை போய் தெருவாக சந்திக்க போகிறது கிடையாது. அப்போது இவங்களோட அரசியல் என்பது நாங்கள் இப்படி தான் அரசியல் பண்ணுவோம், இதுதான் அரசியல், எங்களை தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்கல்ல, நீங்களாம் யார் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற அந்த மனப்பான்மையில் இருக்கிறார். அதனால் இவர் என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இந்த எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு அவர்களை முன்னிலைப்படுத்தி களமாடுவது. அந்த வேலையை வந்து முதல்வர் வந்து நல்லா செய்கிறார். அதாவது இதெல்லாம் தப்பு நடக்குதுன்னா ஆதவு காரணம், நல்லது எதுனா இருந்தால் அது நான் காரணம். லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக வந்து ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழா அப்படின்னு இருந்துச்சு. அதை வந்து ரத்து பண்ணிட்டு அவருடைய மேலாளர், அதாவது விஜய் அவர்களுடைய மேலாளர் வீட்டுக்கு புதுமனை புகுவிழாவுக்கு அவர் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இந்த விஜய் அவர்களுடைய இந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவதுங்க, மக்களுக்கு வந்து தேவைகள் நிறைய இருக்குது, ரொம்ப தேவைகள் அதிகமாக இருக்குது, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு அரசினுடைய ஒரு பார்வை என்பது மக்கள் பிரச்சனைகளை தீர்வு செய்யணும். அப்போ அதை நோக்கி அரசு வந்து செயல்படுதா அப்படின்றது பார்க்கணும். அரசுக்கு 6 மாதம் டைம் கொடுக்கலாம், 6 மாதம் விமர்சனம் இல்லாமல் இருக்கலாம், பத்திரிகைகள் வந்து அமைதியை காக்கலாம். பட் மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போது இந்த குறிப்பாக விஜய் அவர்களோட அந்த முக்கியமான ஒரு அறிவிப்பில் எதுன்னு பார்த்தா, இந்த பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த ஃபோர்ஸ் வந்து அறிவித்தார். அது அறிவிச்சப்பவே வந்து இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவரோட முதல் கையெழுத்துக்களில் அது வரும், முதல் நாள்லேயே அவர் சொன்னது. அப்போது அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் வந்து தாமதப்படுத்துகிறீங்க. அதாவது இது எல்லாமே வந்து நாம்கே வாசத்துக்கு தான் இந்த இன்னாகரல் இருக்கும். இப்போது பஸ்ஸு வந்து 5000 பஸ்ஸு வாங்குகிறாங்க, 1000 பஸ்ஸு வாங்குறாங்கன்னா, சட்டமன்றத்துக்கு வெளியில் அதாவது தலைமைச் செயலகத்துக்கு ஒரு 10 பஸ்ஸு வரும். ஃபஸ்ட்டு நாள் அந்த 10 பஸ்ஸை வந்து யார் முதலமைச்சராக இருக்குன்னா பச்சை கொடியை காட்டி போவாங்க. உடனே 1000 பஸ் வந்துட்டால் கணக்கு கிடையாது. இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறீங்க. இந்த திட்டம் வந்து முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம்னு போகும். அதே மாதிரி இந்த திட்டமானது இது முதற்கட்டமாக ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஒரு மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத வந்து இது கேன்சல் பண்ணுறது இல்லை தாமதப்படுத்துறது அப்படின்றது இது வந்து இப்போ இன்றைக்கி நம்ம இதை பற்றி விவாதம் பண்ணியிருக்கூடாது. நம்ம என்ன விவாதம் பண்ணால், சிங்கப்பெண் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு, இப்போ இது வந்து என்ன மாதிரி வேலை செய்யும், மக்களுக்கு இது எப்படி உதவியாக இருக்கும், பெண்களுக்கு இது எப்படி பாதுகாப்பாக இருக்கும், அப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கணும். ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம், திட்டமே வந்து தொடக்க நாள் வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க, அது வந்து ரத்தாயிருக்குது, இல்லை இன்னொரு நாள் வைக்க போகிறாங்க, தாமதமாகுதுன்றாங்க. இந்த மாதிரி தாமதங்கள்லாம் வந்து அரசு வந்து தவிர்க்கணும். அது வந்து என்ன காரணங்களால் அது தேதி தள்ளி போச்சு எனக்கு தெரியாது. பட் அதற்கும் அவர் புதுமனை புகுவிழாக்கு போனதற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இவர் தாவேக்கா தலைவராக இருந்த பொழுதே நம்ம பெருசாக எதுவும் கேள்வி கேட்க முடியாது. அவர் நிறைய தேர்தல் பிரச்சாரத்தையே ரத்து செஞ்சவர். ஒரு சில தேர்தல் மாவட்ட ரீதியாக ஒரு சில மாவட்டத்துக்கே போகல, சட்டமன்ற தொகுதிக்கே எட்டி பார்க்காம அந்த தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை வந்து நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க, அதிகமாக ஓட்டு போடுறீங்க அப்படின்னும் போது அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் வருவார். நம்மலாம் போய் முதலமைச்சர் ஆச்சே அப்படின்னு ஆசையாவோ இல்லை எதிர்பார்ப்போடு அப்படி பார்க்குறதுன்றது
இவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு அது யதார்த்தமாக தெரியல. இதே வேறு யாருன்னா முதலமைச்சராக இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் ரத்தாகுதுன்னா அதனுடைய கேள்வி பதிலே வேறு. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ஐயா நம்ம பெரும் பாட்டனார் ஐயன் வள்ளுவரோட சிலையை வந்து தரப்பாருன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அது வந்து தாமதமாயிருக்கு. இப்போ எல்லாம் அப்புறமான, அதாவது எப்பேற்பட்ட வாய்ப்பு அது. ஒரு வள்ளுவர் ஐயாவோட தாத்தாவோட சிலையை திறக்கிறதுன்றது தமிழ்குடியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஒரு பெருமை இல்லை, வாழ்நாள் ஒரு ஒரு வாய்ப்பு, வாழ்நாளில் கிடைக்காத ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. அதாவது ஒரு சிலையை செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு திட்டம் இருக்கணும், அதற்கு பணம் போட்டு செய்கிறதுக்கு சபதி இருக்கணும், அதுக்கு ஒரு இடம் இருக்கணும், அந்த சிலையை திறந்து வைக்கிறதுக்கு ஏற்ற தகுதி படைத்த ஒரு நபர், அவரும் வந்து அரசியலில் செல்வாக்காக இருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. ப்ளஸ் அடிப்படையில் அதனுடைய பெருமை. ஐயா தாத்தாவோட சிலையை திறந்து வைக்கிறத விட ஒரு ஒரு அந்த வம்சாவளிகளுக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? இப்போ நம்ம எல்லாமே வந்து அவரோட கலந்து வந்தவங்க தானே, எல்லாமே தமிழ் குடி தானே, ஒரே குடி தானே இது. அப்படி பார்க்கும்போது அந்த வாய்ப்பை வந்து அப்படி கப்புன்னு பிடிச்சி இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுமா, எனக்கு இன்றைக்கி கிடச்ச அரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்தணும். அப்படி அந்த பாங்கு, அந்த பார்வை இல்லை. தாமதப்படுத்துறது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் பண்ணுறாரா என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. டெல்லி பயணத்தில் மோடியை மாத்திரம்தான் சந்திச்சிருக்கிறாரு. இந்த சிலையை திறக்கல, அமித்ஷாவை சந்திக்கலை, ராகுல் காந்தியை சந்திக்கலை, மோடியை சந்திக்கலை, குறிப்பாக ப்ரெஸ்ஸை சந்திக்கலை. இல்லைங்க, அதாவது இப்போ ஒரு 7 விஷயம் செய்யாமல் விட்டார். சந்திக்கலை, பார்க்கலை, செய்யலை, தொடங்கலை, போகலை, வரலை அப்படின்ற மாதிரி. ப்ரெஸ்ஸு ஓகே ரைட்டு, நம்ம மோடி சந்திப்பு கூட 10 நிமிஷம் தான். ஆமாம், அது பிரதமரை 10 நிமிஷம் தான் சந்தித்தார். அதில் ஒரு 4 விஷயம் பேசினார். அது என்ன பேசினாங்கன்னு நம்மக்கிட்ட சொல்ல, அது பொதுமக்கள் சம்மந்தமான விஷயம், அது பொதுமக்கள்கிட்டே சொல்லலை, இவரும் சொல்லலை, அவரும் சொல்லலை. பார்த்தாங்க, பேசிக்கினாங்க, ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டாங்க, என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது. தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல வர்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டுகோள் எடுத்திருக்கிறாரு. சட்டத்தில் நான் ஆல்ரெடி வேறு சில விஷயத்துலலாம் கூட பேசியிருக்கேன். சட்டத்தில் வந்து மாநில சப்ஜெக்டு மொழி, பாடல், இது மத்திய அரசை கேட்க வேண்டியது இல்லை. மத்திய அரசோட மொழி இந்தி, தமிழ்நாடு மாநில அரசோட மொழி தமிழ், ஆங்கிலம் இணைப்பு மொழி. மத்திய அரசும் பயன்படுத்தும், மாநில அரசும் பயன்படுத்தும். மத்திய அரசோட கொள்கை ஆங்கிலத்தை குறைத்து கொண்டு இந்தியை வந்து நீங்கள் கூட்டுங்கன்றது அவங்களோட கொள்கை. தமிழக அரசோட கொள்கை இருமொழி கொள்கை. தமிழுக்கு நிகராக ஆங்கிலத்தையும் பயன்படுத்தலாம். ஆங்கிலத்தை மற்றவங்க கூட பேசும்போது, மற்றவங்க கூட கருத்து எழுதி லெட்டர் அனுப்பும்போது ஆங்கிலத்தை பயன்படுறது நம்மளோட சட்டம், பாரம்பரியம். இதுதான். இதில் போட்டு குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கும் ஒரு கோரிக்கையை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறாங்க. கேட்டால் அப்போ தான் மோடிஜி வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார், நம்மளை கேட்டு தம்பி செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஒருவேளை அது அரசியல் காரணமாக இருக்குமேனால் ரைட்டு, வரவேற்கிறோம். ஒரு பிரதமர்கிட்ட ஒரு நெருக்கமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு விஜய் சார், தப்பு கிடையாது. கூடவே அப்படியே கொஞ்சம் நிதியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மெட்ரோ ரயில் அது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நடந்ததுன்னா நல்லது தான். பட் இப்போ கம்மிங் பேக் அகெயின் டு இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியை வந்து சந்திக்கலனா அது அரசியல் ரீதியாக தான் அது ஒரு சில நடவடிக்கை, மக்கள் பணி, மக்கள் நலன் சார்ந்து இல்லை. ஐயா திருவள்ளூரோட சிலை திறக்காமல் போனது அது கலாச்சார ரீதியான ஒரு தாமதம். நமக்கு வந்து கலாச்சார ரீதியாக நமக்கு அவரை பிடிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம். இப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சர் தான் திருவள்ளூர் சிலையை திறக்கணுன்ற அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்குது, அரசியல் புரிதல். புதுசாக வந்திருக்கிறாரு, முதலமைச்சராக இருக்கார், திருவள்ளூர் சிலை அவரை வச்சு திறந்தால் தான் அது அழகாக இருக்கும். ஜேஎன்யூவில் திறந்தால் இது வரலாறு, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு அங்கே போய் மாணவர்கள் பார்க்கும்போது திருவள்ளூர் சிலை இனாகரேட்டட் ஓப்பன்டு பை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் சி விஜய் அது பார்க்கும்போது ஒரு பாரம்பரியம், அது பெருமை. அதை கூட தள்ளி போடுறீங்க. சரி, அதை தான் தள்ளி போட்டிங்க, தமிழ்நாடு வந்துட்டிங்க. சிங்கப்பெண் படை நீங்கள் சொன்னது அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கு வரும்போது அதுவும் தாமதம். தேர்தல் நேரத்தில் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார். கடலூருக்கு வருவார்னா வரல, என்னென்னா கேன்சல், திருப்பி அடுத்த வாரம் வருவார், அடுத்த வாரம் மறுபடியும் கேன்சல், கடலூர் பக்கமே போகல. அது மாதிரி நிறைய மாவட்டம் அவர் போய் பார்க்கல. அந்த மாவட்டம்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ போய் யார் கேட்குறது? இன்றைக்கி தான் ஒரு குண்டாசு வந்து நேற்று தான் ஒருத்தர் டிடென்ஷன்லாம் இது பண்ணி முன்னாடி கமிஷனர் போட்டதை வந்து இது பண்ண, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. புதிய தலைமுறை 2 நாளைக்கு முன்னாடி பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நாட்டில் இருக்குதா இல்லையா தெரியல, என்ன வேலை நடக்குதுன்னு தெரியல. அப்புறம் நீங்கள் வந்து அஜீஸ் வந்து கேட்குறீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க, இது என்ன பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுறது, விமர்சனம் தான் வைக்க முடியும். இல்லை, ஒரு முதலமைச்சர் வந்து சிங்கப்பெண் இது ரத்தாகுது ஒரு நிகழ்ச்சியில், கல்யாண ஒரு புதுமனை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. இன்னொரு புறம் போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து
அவரிடம் வந்து பஸ்ஸை பற்றி கேட்டால் நீங்கள் சாப்பிட்டீங்களா, அப்போ போய் சாப்பிட்டு வாங்கலான்னு சாப்பிடலை அப்படிங்கிறாரு. அப்போ நிர்வாக ரீதியாக இன்னும் அந்த புரிதல் வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. புரிதல் வரல தான், அதில் வந்து மாற்று கருத்தெல்லாம் இருக்க முடியாது. தொழில்துறை அமைச்சர் வந்து ரீல்ஸ் போட்டு முதலீடுகளை ஈர்க்க முயற்சி பண்ணுறாங்க. அதுவும் ஒரு நான் வந்து இவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சா கூட நான் இந்த விஷயத்தில் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, அரசியல் புரிதலும் தெளிவில்லாதவங்கள நீங்கள் எப்படிங்க குறை சொல்லுவீங்க? பாகுபலி இப்போ காட்சியில் ஒருத்தர் கத்தி எடுத்து குத்த வருவான். அந்த கத்தி குத்த வரும், கையை பிடிச்சவனை தான் தெரியும் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறாப்புல. வால் பிடிக்கிற அளவுக்கு இல்லைன்னும் போது எப்பான்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுப்பாப்புல. அது மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த அரசியல் தெரியல. ஒரு அமைச்சராக எப்படி போகணும், என்ன பண்ணணும், என்ன பேசணும், ஒரு முதல்வர் வந்து தேதி கொடுத்தா அந்த தேதியில் அந்த அந்த விஷயம் நடக்கணும். பிரதமரை பார்க்கும்போது நிறைய கோரிக்கைகள் எடுத்துகிட்டு போகணும். அதை ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணணும். அதை வெளியில் வந்து நாட்டு மக்களுக்கு அந்த செய்தியை சொல்லணும். அதில் எதனா சந்தோஷமான ஒரு செய்தி இருந்தால் அதை மக்கள்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட பகிரணும். ஏன்னா இவர் போய் மக்களை போய் தெருவாக சந்திக்க போகிறது கிடையாது, கிராமமாக போகிறது கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் ஊடகவியலாளர்கிட்ட சொல்லியாச்சும் போகலாம். அப்போது இவங்களோட அரசியல் என்பது நாங்கள் இப்படி தான் அரசியல் பண்ணுவோம், இதுதான் அரசியல், எங்களை தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்கல்ல, நீங்களாம் யார் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற அந்த மனப்பான்மையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் பட்டு தான் தெரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்று இப்போது ஒரு 10 வருஷமாக ஒருத்தர் குத்து சண்டை போடுறாரு. அந்த 10 வருஷமாக குத்து சண்டையில் தயாரானவர் ஒரு போட்டியில் தோக்குறாருன்னா, அப்போ அவர்கிட்ட போய் ஐயா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எதிரில் இருந்தது சவுத்துப்பா, லெஃப்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் வந்து உங்களோட லெஃப்ட்டை விட அவரோட லெஃப்ட்டு பவர்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் அப்போ ஸ்டாண்ட்ஸை மாற்றணும், அப்போ நீங்கள் ரைட்டில் பஞ்சு பண்ணினோம், உங்களுக்கு ரைட்டில் உள்ளே போடணும். அதேமாதிரி அவர் வந்து லெக் மூவ்மெண்ட்டு நல்லா இருக்குது, உங்களுக்கு லெக் மூவ்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிளாக் நல்லா வைக்கிறாரு, நீங்கள் வந்து கார்டை இறக்குறீங்க, குத்து விழுது, இப்படின்னு சண்டை தெரிஞ்சவங்க கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ ஐயா ஓமகுச்சி இருந்தாங்க, ஐயா லூசு மோகன் இருந்தாங்க, ஐயா குண்டு கல்யாணம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குத்து சண்டையே தெரியாதவர்களுக்கு நீங்கள் வந்து இப்போ நானே இருக்கிறேன், எனக்கு குத்து சண்டை தெரியாது, என் கையில் க்ளவுஸை மாட்டி விட்டு போய் நின்னா இப்படி பண்ணினுக்கிறேன், இப்படி பண்ணினுக்கிறேன் இப்படின்னா பார்க்கும்போது நீங்கள் அதை எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க? இல்லை அவங்களும் அதான் சொல்கிறாங்க, 6 மாதம் டைம் கேட்டீங்க, விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, இப்போயே விமர்சனம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை நான் அதனால தான் நான் இந்த அமைச்சர்கள் விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை அப்படி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, இதை நம்ம 6 மாதம் கடந்து தான் போய் ஆகணும். அவங்க கேட்குற 6 மாதம் கொடுக்கறத தவிர்த்து வேறு வழியே இல்லை. வேறு என்ன வழி இருக்குது? நான் வந்து ரீல்ஸு போட்டு 1000 கோடி 2000 கோடி முதலீடு வரும்னு ஒரு அமைச்சர் நம்புகிறாங்க. ஒருத்தர் இங்கே இருக்கிற குப்பியை எடுத்துன்னு போய் அப்படியே பள்ளமாக இருக்கிற இடத்துல போட்டுட்டா முடிஞ்சிடுன்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துக்கோங்க. மோயார் வேலி, சத்தியமங்கலம் பள்ளத்தாக்கு, முதுமலை பள்ளத்தாக்கு, பெரிய பெரிய காடுகளுக்கு நடுவில் பள்ளத்தாக்காகுது, பள்ளம் தான் அதெல்லாம். அப்படியே மலை மேலேருந்து அப்படியே குப்பியை கொட்டிங்கன்னா ஃபுல்லாக நிரம்பிடும், பிரச்சனையே கிடையாது. காடாக இருந்தால் என்ன, குவாரியாக இருந்தால், மலையாக இருந்தால் என்ன, மடுவாக இருந்தால் நமக்கு என்ன ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கு அவ்வளோ பணம் ஆகும், நம்ம அதை வந்து இப்படி சால்வ் பண்ணலாம். அது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் அது, என்வைரன்மெண்டல் இன்ஜினியரிங்கு. ஒரு குப்பை, ஒரு மாசு, ஒரு பிளாஸ்டிக் வந்து இருக்குன்னா அது மண்ணோட கலந்து அது மக்குமா மக்காதா, அதனுடைய நச்சுத்தன்மை என்ன, அது தண்ணி அது கூட பார்க்கும்போது அது ஆசிட் மாதிரி லீச்சட் மாதிரி கீழே போகும், குடிநீர் கீழே இருக்கிற கிரவுண்ட் டேபிள் வந்து அஃபெக்ட் ஆகும், நிலத்தடி நீர் மாசுபடும், காற்று சுவாசிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து குயில் மயிலெல்லாம் வராது, காக்காவும் பெருச்சாலியும் தான் வரும். காக்காவும் பெருச்சாலியும் வந்ததுன்னா நோய் வரும், இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகும், மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், மாசு கட்டுப்பட்டில் ஆஸ்மா வரும், அவன் இரும்பியே அவங்க குடும்பத்தில் மென்டல் ஹெல்த்து ப்ராப்ளம் வரும், பணம் போகும், நிம்மதி போகும், வாழ்க்கை போகும். நம்ம நினைப்போம் குப்பையை எத்தனை ஒரு இடத்துல கொட்டினா முஞ்சிச்சின்னு, அதோடு மொத்தமாக முஞ்சிரும். எங்கே அமைச்சர் பெருமக்கள் வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு பெரிய ஒரு குப்பை வண்டி, ஒரு லோடு லாரியை ஒரு 3 நாள் நிறுத்துங்க, வீட்டில் இருக்க முடியாது. சுவாசிக்கிற காற்று சுவாசம் நல்லாயிருக்கும். என்னன்னே தெரியாமல் நான் பார்த்தேன், பள்ளம் இருக்குது, அங்கே போய் பார்த்தோன்னா இந்த இயற்கை ஆளுநர்லாம் பதறாங்க, ஐயோ அப்படின்ற மாதிரி. உலகம் பூரா இந்த விஷயத்துக்கு எப்படி தீர்வு கொண்டு வர்றது, குப்பையை எப்படி உரமாக்குறது, குப்பையிலேருந்து எப்படி மின்சாரம், குப்பையிலேருந்து எப்படி சிமெண்ட்டு கட்டி மாதிரி எதனா பண்ண முடியுமா, அதை வீட்டுக்கு கட்டடமாக யூஸ் பண்ண முடியுமா, இல்லை அந்த பிளாஸ்டிக்லேருந்து அந்த குப்பையிலேருந்து பிளாஸ்டிக் ஆக்கி தார் சாலைக்கு பதிலாக பிளாஸ்டிக் சாலை போட முடியுமா, இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
மின்சாரம் எடுக்கிறதில்ல, அந்த குப்பையை வந்து உரமாக்குறதோ இல்லை அதை வருவாயாக மாற்றுறது எப்படி? வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்டட் அன்டில் வேஸ்டட், இல்லை ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இல்லை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். நான் சொல்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புஸ்தகம். நம்ம ஐயா என்ன பண்ணார், போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு இவ்வளோக்கு தான் குப்பை, அங்கே கொட்டிவிடுங்க பள்ளத்தில், ஓவர். இப்படி இன்னொருத்தர் நான் பசிக்குது, அது என்ன தப்பு சொல்ல, பசிக்குதுன்னா பசிக்குதுன்னு தானே சொல்லுவார் அவர். அவர் எதுவும் தப்பாக பேசலையா, நீ சாப்பிட்ட நான் சாப்பிட்ல, நீ சாப்பிட்ட நான் சாப்பிட்லன்றாரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னா சம்டைம்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்காது. உண்மையில் பசி வந்தால் பத்தும் பறந்துடும்னாங்க. பசினால அவரால் வந்து அவர் பஸ்ஸு கேட்குறாரு, இவர் சாப்பிட்டதை பற்றி பேசுகிறாரு தம்பின்னு. அது ஒரு விஷயம் வைரலாகி போச்சு. எனக்கிட்ட இதெல்லாம் வந்து பெரிய ஊழல் குற்றச்சாட்டு, ஒரு மிகப்பெரிய மோசமான செயல்லாம் இல்லை. இவங்க சட்டம் ஒழுங்கு கற்றுக்கிட்டு வந்து சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துறதுக்குள்ளே தமிழ்நாடு நாசமாயிருன்னு சொல்லி உதயநிதி சொல்கிறாரு, எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆமாம், உதயநிதி சொல்ல தானே செய்வார். நீங்கள் வந்து டிசைனாக பேசுனீங்க, எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு ஆக்கப்பூர்வமாக பேசுனீங்க. உங்கள் சார்பாக இருக்கக்கூடிய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எவ்வளோ பேசினாங்க, மக்களே பாருங்கள் இது என்ன நடக்குது பாருங்கள், அவலன்னு பாருங்கள். ஆனால் சூலூர் விஷயத்தில், கோயம்புத்தூர் விஷயத்தில் அட்ரஸே இல்லை, யாரையுமே காணோம், எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. நம்ம அன்றைக்கும் விமர்சனம் பண்ணோம், அதிமுக இருக்கும்போதும் விமர்சனம் பண்ணோம், திமுக இருக்கும்போதும் விமர்சனம் பண்ணோம், பாஜகவை அவ்வளோ விமர்சனம் பண்ணோம், இன்றைக்கி தாவிகா விமர்சனம் பண்ணோம். அங்கே தான் பத்திரிகையாளர்களுக்கும் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் வித்தியாசம் வருது. உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியாது. அதாவது இப்போ ஆன்லைனில் நான் ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி விற்றுட்டு போயிடுவேன். சென்னைக்கு மிக அருகையில் இங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா இங்கே வசந்தம் வரும், குருவி வரும், பட்டாம்பூச்சி வரும், பஸ்ஸு வரும், பக்கத்துலேயே வந்து ஆஸ்பத்திரி வரும், ஆஸ்பத்திரியிலே ஹாஸ்டல் இருக்கும், உணவு வருது, ஸ்பெஷல் வருது, எல்லாம் வருது. ஆனால் வெள்ளம் வரும்போது மழை வருது, மழையில் வந்து வெள்ளம் வருது, வெள்ளத்தில் காரு அடிச்சுன்னு போகுது. நடந்ததா இல்லையா? எல்லாம் போய் வாங்கினீங்க குஷியா? ஓ நோ, திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங். ஆமாம், ஏரிலையும் ஆற்றுலையும் ஊட கட்டினா என்ன பண்ண முடியும்? பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் தான், போச்சு பார்த்தோம்ல. இந்த விளம்பரம் பண்ணி விட்றவங்களோட வேலை இது. ஒரு இடம் இருக்குன்னா அதில் என்ன இருக்குது, இந்த தரத்தன்மை இருக்குதா, அதில் வந்து அது மார்ஷ் லேண்டா, அது மண்ணோட தன்மை என்ன, அது பட்டா இடமா புறம்போக்கா, யார் கட்டுறவர், பர்மிஷன்லாம் வாங்கியிருக்கிறாங்களா, அதெல்லாம் இல்லை. நான் வந்து இன்ஃப்ளூயன்சர், என் வேலை வந்து ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணி மக்களை வந்து நம்ப வச்சு வாங்க விட்டு போயிடணும். இப்போது விளம்பரத்தோட பிரச்சனையை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்ப்போம், ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்டர் போடுவோம், இது வந்து பயங்கரமாக சேவ் பண்ணணுன்னு, அது வெட்டும்போது தான் தெரியும் கீச்சுன்னு போகுது அப்படின்னு. அப்புறம் என்னடா ரத்த காவலாம் வாங்குது, நடக்குது இல்லை? ஏன்னா சேவிங் கிட்டு ஒன்று ஆன்லைனில் வாங்கினது தப்பா? அதேமாதிரி பார்ப்பாங்க, 2 பீசஸ் ப்ளஸ் காம்போ ப்ளஸ் இதுன்னு வாங்க. அது பார்த்தா பிரியாணி பயங்கரமாக இருக்கும், பாட்டு பிரியாணி, கிளே பிரியாணி, அந்த பிரியாணிலாம் வாங்கின்னு வந்து பார்த்தா அது பூனைக்கே பத்தாது. நம்ம வீட்டில் வளர்கிற பூனைக்கு காணாது. என்னடா இது டப்பா பீஸாகுது, உள்ளே எட்டி பார்க்குற மாதிரி இது, பீஸா காணோம். இப்போ இதே ஒரு கடை நேரில் போகிறீங்க, தெரிஞ்ச கடை அப்படின்னா அந்த சப்ளையர் பார்த்து சிரிப்பார். அவரே சொல்லுவார், அண்ணா இன்றைக்கி வேணாண்ணா, இன்றைக்கி 65 வேணாம், நாளைக்கு சாப்பிடுங்கன்னுவார். நம்ம புரிஞ்சுக்குவோம். இந்த கடை ஓனர் தெரிஞ்சவராக இருந்தால் அதை நல்லா பாருன்னுவாங்க. அந்த ஒரு பந்தம் இருக்குல்ல, நேரில் போய் ஒரு விஷயத்த செய்கிறது. எல்லா ஃபோன்லேயே அப்படின்னா யார் என்ன ஏது முகம் தெரியாது. இப்போ ஒரு 20 பேர் போகிறாங்க எம்எல்ஏ வீட்டுக்கு போயிட்டு, ஏங்க எங்கள் தெருவில் வந்து தண்ணி வரலாங்க, கரண்ட் வேறு அடிக்கடி போயிட்டு வருது, எம்எல்ஏ கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கன்னா, எம்எல்ஏவே பால்கனியில் எட்டி பார்த்துட்டு எம்எல்ஏ இல்லையா வெளியில் போயிருக்காரா, நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் தெரியுமா? தெரியாதுல்ல. ஆன்லைனால் வந்த சிக்கல் இது. இதாவது நான் பேசுகிறது யதார்த்தம். இப்படி நடக்கும்னு நான் சொல்ல வரல. 10 பேர் போயிட்டு இப்போ எம்எல்ஏ வீடு ஏதோ அட்ரஸ் கேட்டுன்னு போயிடுறாங்க. எம்எல்ஏவே பால்கனிலேருந்து பார்த்துட்டு இல்லை அப்படி யாரும் இல்லை அப்படின்னு திருப்பி அமுச்சு விட்றாரு. தெரியுமா? அதனால் இந்த ஃபோன் மோகத்தில் பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இது நடைமுறைக்கு வருமா, இது வராதா அப்படின்றத அமைச்சர் பெருமக்களும் அதை மாறிக்கணும். கீர்த்தனா அவர்கள் வந்து எதுவும் பெரிய தப்புலாம் பண்ணலைங்க, அவங்களுக்கு தெரியாது, வேணும்ட்டே பண்ணலை. சரி, நான் என்ன சொன்னால் அவங்களோட புரியாமை, அவங்களோட அறிதல் தெரியாததை தான் நான் அங்கே பார்க்குறேன், அவங்களோட இக்னோரன்ஸை பார்க்குறேன். அவங்க இதை வேணும்ட்டே தெரியல, சொல்லி கொடுத்தா மேபி இது இப்படி பண்ணன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க கற்றுக்குருவாங்க. வயசு வந்து இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா 20-25 வயசில் 28 வயசுலலாம் மேயர் ஆகுறாங்க, 35 வயசில் பிரைம் மினிஸ்டர்லாம் ஆகுறாங்க. அதனால் அமைச்சரானது சின்ன வயசில் ஆகிறதுல அனுபவம் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆயிட்டாங்களே, இப்போ தான் முன்னாடியும் தாவேக்கா ஆட்சிக்கு முன்னாடியும் ஆயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் சிறப்பாக செயல்பட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பயிற்சி இருந்தது. இங்கே பயிற்சியே இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க.
அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு டீத்திங் ப்ராப்ளம் இருக்குது. மேபி 6 மாதம் கேட்குறாங்க, இல்லை ஒரு 3 மாதம் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம அவர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனம் என்பது. இப்போ என்ன கேட்டால் இன்றைக்கி தேதியில் இவர்கள் செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு கடந்துட்டு அந்த சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கன்னு இது வைக்கிறாங்க. இன்னொன்று வந்து முதலமைச்சர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு, எல்லா விஷயத்துக்குமே ஆதவ அர்ஜுனா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா, அதை எப்படி நான் பார்க்குறேன்? இப்போ இன்றைக்கி காலையில் இன்பதுரை வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே ஐயா ஆதவ அர்ஜுனா தான் பண்ணுறாரு, அவர் தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாரு, செய்கிறாரு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆள் பிடிக்கிற வேலை எல்லாமே பார்க்குறாரு. காக்ரோச் பார்ட்டி அப்படின்னு ஒன்று இந்தியான்னு ஒன்று வந்துக்குது, அந்த கட்சியில் தான் இன்னும் ஆள் எடுக்கல அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப, இப்போ ஐயா ஆதவ அர்ஜுனா வந்து ஆல்ரெடி ஒரு விமர்சனத்துக்கு ஆளாயிட்டார், தொடர்ந்து ஆளாயிட்டிருக்கார் ஐயா. ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடாது. இது வந்து ஆட்சிக்கு அது நல்லதில்லை. அப்போ என்ன சொல்ல வரீங்க? எல்லா தப்பும் ஆதவ் தான் பண்ணுறாரு, பாவம் விஜய் சாருக்கு எதுவுமே தெரியாது, அப்படி புரிஞ்சுக்கிறதா? இல்லை, விஜய் பேசாதனால இவர் பேசுறாருன்னு எடுத்துக்கலாம்ல. ஒருத்தர் முதல்வர் பேசல, அமைச்சர் ரெஸ்பான்ஸ் பண்றாரு. இவர் தான் வந்து இன்னொரு கரூராக குளத்தூரை மாற்ற முயற்சி பண்ணுறாரு. இந்த ஐபிஎஸ் அதிகாரி அருண் வந்து மோசமானவர், இவரை நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே இவர் மோசமான போலீஸு, இவர் காவல்துறையிலே இருக்கிறதுக்கு சரி கிடையாது, அவர் அது இதெல்லாம் இவர் தான் பேசிட்டு எத்தனை போய் கம்ப்ளைண்ட்டை வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் கொடுத்தாரு. ஆனால் அவரே தூக்கி நீங்கள் திருப்பி அதிகாரத்தில் வைக்கிறீங்க. ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னீங்க அதிமுகவை. ஊழல் கட்சியிலேருந்து யார் வந்தாலும் இனிக்க சேர்த்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் யார்? இந்த கேள்வி வருதுல்ல. இதெல்லாம் விமர்சனம் ஆகுது. முன்னாடியே விமர்சனத்தை வந்து எதிர்கொள்ளாமல் அதை பார்த்து கடந்து போகக்கூடியவர் தான் இன்றைய முதல்வர் ஐயா விஜய் அவர்கள். அதனால் இவர் என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இந்த எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு அவர்களை முன்னிலைப்படுத்தி களமாடுவது. அந்த வேலையை வந்து முதல்வர் வந்து நல்லா செய்கிறார். அதாவது இதெல்லாம் தப்பு நடக்குதுன்னா ஆதவு காரணம், நல்லது எதுனா இருந்தால் அது நான் காரணம். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஷீல்டு எடுத்துக்கிறார். ஐயா ஆதவ அர்ஜுனாவுக்கு பின்னாடி விஜய் இருக்கிறார். முன்னாடி பார்க்குறது, பேசுகிறது, இந்த குதிரை பேர் அரசியல், இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே ஐயா ஆதவ். பின்னாடி இவர் திரைக்கு பின்னால் இருந்து இவர் அமைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.